நாம் நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். நம்முடைய ஜீவன் நிலையற்றது என்பதை நாம் வாசித்து அறிந்தோம். இன்று நாம் 5 குறிப்புகளாக பார்த்தோம். யோபின் முதலாவதாக பிரசங்கின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே திறவுகோலாக, யோபு 9:25-26, சங்கீதம் 90:9-10, யோபு 14:2, யோபு 7ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு நாம் யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read the book of James chapter 4 verse 14. யாக்கோபு 4:14. அது கூட வாஸ்தவம் தான் நினைக்கிறேன், if I'm not wrong. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே. ஓகே, ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி. நம்ம மத்தியில் ஜான் சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தார். அவங்க மக ஜெயனட் ரேகா என்கிற பப்பியுடைய புருஷர் கணவர் ரவி, சேவியர் ரவி, அவர் இறந்துட்டார். இன்றைக்கி காலையில், ப்ராப்ளி இன்றைக்கி சாயந்தரமோ நாளை காலையில் அடக்கம் இருக்கும். சோதரி ஜெயனட் ரேகா என்கிற பப்பிக்கு ஆண்டவர் ஆறுதல் செய்யும்படி, தொடர்ந்து அந்த குடும்பத்தை கர்த்தர் வழி நடத்தும்படி அமைதியாக இருப்போம். உன்னதமானவரே, ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் இருந்த ஆண்டவரே, சேவியர் ரவியை நீர் அழைத்து கொண்டமைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய ஓட்டம் முடிந்து விட்டது. புருஷனை இழந்த ஆண்டவரே, ஜெயனட் ரேகாவுக்கு பூர்ணமான ஆறுதலை தாங்க. நாங்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் இழப்பு தான். கர்த்தாவே, தேவ நோக்கம் நிறைவேற உம்மை நோக்கி பார்த்து வேண்டுகிறோம். உயிரோடு இருக்கிறவர்களை குறித்து, இறந்தவர்களை குறித்து தான் நாங்கள் கடந்த வாரம் முழுவதும் பார்த்தோம். நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, செய்கிறதுக்கு இல்லை. அவங்க உறவு முடிஞ்சு போச்சு என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு உயிருள்ள நாளெல்லாம் என்றெல்லாம் எங்கள் பாடல்களிலே உம்மை நாங்கள் அப்படியே தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது என்றெல்லாம் அப்படி உணர்ந்தெல்லாம் பாடுறோம், விரும்பிலாம் பாடுறோம். ஆனால் எங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என்கிற பொறுப்புணர்ச்சி இன்னும் எங்களுக்கு சம்பூர்ணமாக வந்த பாடல்ல. தகப்பனே, மனம் இறங்கும்படி வேண்டுகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். The Father of all comforts. May you comfort Janet Reka alias Puppy, Lord, at this hour, and fulfill your divine destiny regarding her life. Thank you, Lord Jesus. Thank you, Lord. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் டைம்ஸில் எங்களுக்கு வாழ்வழிக்கு வார்த்தை எங்ககிட்ட இருக்காங்கிறது கேள்விக்குரிய விஷயந்தான். ஆனால் வாழ்வழிக்கும் வார்த்தையான முடிவில்லா வார்த்தையை, சத்தியத்தை அவர்கள் அறிய புரிய ஏற்றுக்கொள்ள நினைத்து பார்த்து நிரந்தரமாக உலகம் முடியவை இந்த சகல நாட்கள் எங்களோடு கூட இருக்கக்கூடிய உம்முடைய உறுதியுள்ள வாக்கு தத்தத்தின் தாக்கம் சகோதரியை நிறைக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜிம்முக்காக ஜெபிக்கிறோம், அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே வழிநடத்துவீராக. அவங்க கிராமத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய மற்ற உடன் பிறப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். ஃப்ரெடி அம்மாவுக்காக, அவங்க இன்னொரு 2 மாமாக்கள், இப்போ அவங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். துரிதமாக இன்னொரு மரணம் ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கர்த்தர் பக்கமாக திரும்ப உதவி செய்யும்.
இந்த ரோமன் கத்தோலிக்க பாரம்பரிய கட்டிலிருந்து கட்டிலிருந்து அறியாமலிருந்து விடுதலை பண்ணி கர்த்தரை மனப்பூர்வமாய் பின்பற்ற அவர்களுக்கு கிருபை தாங்க உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யூ நோ what to do with those people in that village, Lord. நம்மை ஸ்தோத்திரம். அக்கம்பட்டியை தேவன் கர்த்தர் தொடுவீராக, பரிசுத்தான கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரப்பா. எஞ்சியவர்கள் இன்னும் உப்பு ஒளியுமாக திகழ உதவி புரிவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உட்கார்வோம். நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. நாம் இதில் அதிகமாக பொறுப்பாளிகளாக உத்தரவாதமான அநேக விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. மரணம்னு பேசினாலே அது கெட்ட கனவு, கெட்ட சிந்தை, பிற்போக்கான காரியம் நினச்சி மிரண்டு தான் போகிறோம். ஆனால் நாம் மரணத்துக்காக நியமிக்கப்படலை, நாம் முடியலாம் வாழ்வுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சரீரம் மாத்திரம்தான் அழியுது. அந்த அழிவுள்ள சரீரமே அழியாமை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் மரணம் ஜெயமாக விழுங்கப்படவில்லை. பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துருவான மரணத்தை ஆண்டவர் பரிகரித்து விட்டார். ஆனால் அதனுடைய தீண்டுதல் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அவர் தலை நசுக்குவா, நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தாக்கம் இருக்கிறது. மரணமே உன் கூரங்கே என்று நாம் ஒவ்வொருவரும் ஜெயித்து ஆண்டஇடத்தில் பறக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. பாதாளமே உன் ஜெயமேங்க என்று பாதாளத்தை வென்று எழும்பி அவரோடு பறக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஸோ ஆனால் பெரிய ஒரு முட்டுக்கட்டை போல், பெரிய ஒரு தடைக்கலை போல் இந்த மரணம் இருக்கிறது. இந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. ஜீவன் மரணம் வந்து ஜீவனை விழுங்கினதுன்னு வேதம் சொல்லலை. விழுங்கவும் முடியாது. பொது அறிவிலும் விழுங்க முடியாது, ஞான அறிவிலும் மரணம் ஜீவனை விழுங்க முடியாது. அவங்க அப்பனை முழுங்கிட்டான் அப்படின்லாம் அசிங்கமாக நம்ம ஊர் விழுந்து போன கலாச்சாரத்தில் பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் ரொம்ப மட்டமான வார்த்தை, சாபமான வார்த்தை. அதெல்லாம் வந்து கடவுளுடைய ஏகாதிபத்தியத்தை வந்து தூஷணப்படுத்துகிற வார்த்தை. ரொம்ப திமிரு பிடிச்சவங்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. தெரியல நமக்கு எல்லா கலாச்சாரமும் ரொம்ப விலாவாரியாக தெரியல. ஆனால் தமிழ் கலாச்சாரத்தில் நிறைய கொழுப்பு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். we need to be very careful தான். yes, we have to leave alone the extremity of death. டே டு டே லைஃப்பில் கூட நாம் வந்து சந்திக்கிற அந்த சவால்களில் விரக்தி அடைஞ்சு, ஆமாம் மனசுக்குள்ளே பொறுமிகிட்டு இருப்போமா இருக்கும். அது என்றைக்கோ ஒரு நாள் திடுதுப்புன்னு வார்த்தையில் வெளியே வந்துடும் பாருங்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வெரி பிட்டர் ட்ரூத், கசப்பான உண்மை. என்னுடைய குறைந்த அனுபவத்தில் தாழ்மையான அபிப்பிராயத்தோடு, நிதர்சனமான அபிப்பிராயத்தோடு பல ஆண்டுகளாக மனசில் பொறுமிகிட்டே இருந்த ஒரு வார்த்தை குறிப்பிட்ட நாளில் வெளிப்படும். திடீர்னு ஒரு நாள் அப்படி ஒரு வார்த்தை ஒருத்திகிட்டேருந்து வராது. அதெல்லாம் நம்மளாம் ஏமாற்றிக்கிறது தான். தெரியலங்க, இட்ஸ் ஸ்லிப் ஆஃப் த டங். அவசரப்பட்டு பேசிட்டேன். இன்னும் யாரும் அவசரப்படல. அவசரப்படாமல் மெதுவாக யோசிச்சு ஒரு நாளில் வேகமாக சொன்னோம். அதுதான் மேட்ரு. உங்களால் ஏற்றுக்க முடியாது. சொல்லிட்டதுனால நான் ஏற்றுக்கிட்டேன்லாம் அர்த்தம் இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபைலில் இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் கேள்வி கேட்கும் நாட்களில் எப்படி சொல்லுவோம் தெரியல. மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பினால் கணக்கு ஒப்புவிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கலையா? கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்க தான் செய்கிறாரு. அறிக்கை பண்ணப்பட்டு விட்டுவிடப்பட்ட எல்லா பாவத்தையும் ஆண்டவர் சுத்தபத்தமாக மன்னிக்கிறார். கம்ப்ளீட்டாக க்ளீன் ஸ்லேட் தான். ஆனால் விசாரணை முடியல. ஓகே, பாவத்தின் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வரல. ஆனால் பாவத்தின் விளைவை, நம்முடைய வெகுமானங்களை, நம்முடைய அங்கீகாரங்களை பாதிக்கும். அது என்ன விதத்தில் பாதிக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதை பற்றி நம்ம சஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ நானும் இடையிடையே சொல்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாஜரேட்டடாக தெரியும். ஆனால் பைபிளை படிங்க. இன்றைக்கி கூட நான் இங்கே வந்து உட்கார்ந்த போது நான் யோசித்தேன், அன்பு நம்ம
ஓயாமல் பேசுகிறோம். ஆண்டவரே ஆதி அன்புக்கு திரும்புங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரே அர்த்தம்தான், வேதமே அன்பை விவரிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை, கற்பனைகளை கைக்கொள்கிறது தான் அவர் மேலே நாம் செலுத்துகிற அன்பு. அப்போ வேத வசனத்தை படிக்க என்னத்தான் கதையெல்லாம் கேட்க இஷ்டப்படுறோம். சாட்சிகள்லாம் ஆனால் பறக்கும் சாட்சியெலாம் சொல்ல முடியுங்க, ஜீவனோட சாட்சியெல்லாம் சொல்லிக்கிற அந்த கிறிஸ்தவ சர்க்கிள்ஸில் அதெல்லாம் கேட்க ஆசைப்படுறோம். வாய் பிறப்பாகவும் சரி, இல்லை யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் டிவியில் பார்க்குறோம், நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம். கண் இல்லாதவங்களுக்கு கண் திறக்குது, காது கேட்குது, ஊமையை அங்கே பேசுகிறாங்க. ஊமையை பேசும்போது அவன் என்னெல்லாம் பேசுகிறான் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கேட்க நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் நோபடி வாண்ட்ஸ் டு கிவ் டைம் டு ரீட் த பைபிள். வேத வசனம் வாசிப்பு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. வேத வசனத்தையே கையில் தூக்குறதுங்கிறது குறைஞ்சிருச்சு. பிள்ளை இல்லைன்னு மலடி நாயா போய் அலைவாங்க. அந்த ஊர் இந்த ஊர், இந்த ஸ்தலம் அந்த ஸ்தலம், எல்லா மன்றாட்டுகளும் விசுவாசியா அவிசுவாசியா கடவுளை தேடணும் அப்படின்னு. ஆனால் பிள்ளையை தூக்க மாட்டாங்க. ஒரு நேரத்துக்கு பின்னே பிள்ளையை தூக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காலத்தில் இருக்கோம். பிள்ளையை தூக்கி சுமக்கிறது சுமையை நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் 3-4 பிள்ளைகளை பெற்று அப்படி தான் ஒரு கடையை மேனேஜ் பண்ணுறது மாதிரி ஒரு வீட்டு பெண்மணி அப்படி தான் பிள்ளைகளை வளர்த்தாங்க. இருக்கிறதே 2 இடுப்பு தான். 2 இடுப்புக்கு 2 பிள்ளை, ஒன்று முதுகில் ஒன்று. ஜீவன், நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? நம்முடைய ஜீவனை பற்றிய மதிப்பு நமக்கு இல்லை. நம்முடைய ஜீவன் வெறும் காற்று நினைக்கிறோம், ஆக்சிஜன் மாத்திரம்தான் நினைக்கிறோம். நம்முடைய ஜீவன் ஒரு ஆள். கடவுளே நம்முடைய ஜீவன்ங்கிறது வெறும் போதனையாக மாத்திரம் இருக்குது. நமக்குள்ளே ஒரு பாக்டீரியா இல்லைன்னா ஒரு வைரஸ் நமக்குள்ளே இருந்தால் எவ்வளோ தொந்தரவு பண்ணுது, எவ்வளோ நம்முடைய சுகத்தை தின்னுருது, நம்முடைய சௌக்கியத்தை தின்னுருது, நம்முடைய பலத்தை குன்ற செய்து. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்புகிறோம். அதனுடைய விளைவை அனுபவித்து அந்த தாக்கத்தை, அந்த வேதனை, துக்கத்தை, அந்த நஷ்டத்தை, அந்த பலவீனத்தை, அந்த காய்ச்சலை நம்ம ஃபீல் பண்ணுறதுனால கண்ணுக்கு தெரியாத அந்த நுண் கிருமிகளை பற்றிய உண்மைகளை நாம் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் ஏற்றுக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்குள்ளே நாம் இருக்கோங்கிறத we don't give thought. இப்போ கூட நீங்கள் ஒருவேளை இந்த வீட்டில் டிவியில் இந்த கேபிள் டிவி கனெக்ஷன் தான் இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்பீங்களா இருக்கும். இந்த பெண்கள் அணி, இந்திய பெண்கள் அணி வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க. ஒரே ஆர்ப்பாட்டம். அதுக்கு முந்தின செமிஃபைனலில் ஜெயித்தாங்க. அதில் ஜெமிமா ராட்ரிக்ஸ் அப்படிங்கிறதான ஒரு கிறிஸ்தவ பெண் தான் அவள் விளையாட்டு வீராங்கனை. அவள் அந்த செமிஃபைனல் வின்னிங் ஷாட் அடித்தா. அவள் ஒரு விசுவாசி. அவள் சபைக்கு போகிற கத்தர். அவங்க அப்பா ஒரு பாஸ்டரு. இயேசு தான் என்னை பலப்படுத்தினார், இயேசு தான் இந்த ஜெயத்தை தந்தாரும் சாட்சி சொன்னால் இன்னைய வரைக்கும் அதை பேசிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்க நேர்ந்தது. நானும் அதுக்கப்புறம் அதை என்ன தான் பார்த்தோம், எனக்கே சரியாக இல்லைன்ட்டு திரும்பி இன்னொரு முறை இன்னொரு செய்தி பார்க்க நேர்ந்தபோது அதனுடைய ஃபாலோஅப் வந்தபோது அவள் சொல்கிறா, கடவுள் எனக்கு, நான் ஒரு நேரத்தில் மேட்சை விட்டுட்டு பரவாயில்ல, என்னால் ஓடவே முடியல, எனக்கு தெம்பே இல்லை, எனக்கு உண்மை முடியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுத்துட்டேன். அவளுடைய இந்த பார்ட்னர் 2 பேர் தானே ஓடுவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். அவர்கிட்ட சொன்னேன், என்னால் முடியல. என்ன இல்லை, நீ தைரியமாக இரு, ஒன்னால் நீ நில்ல, ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஆண்டர் என்ன சொன்னார், இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டேன். அப்போ ஆண்டர் என்னோட பேசினார், நீ அங்கே சும்மா நில்லு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், விளையாடுறது நான், நீ இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் கொடுத்தாராம். அந்த வசனத்தை சொல்லி தான் அந்த மைக்கில் சாட்சி சொல்கிறான். அப்படியே தான் நடந்திருக்கு. அந்த வின்னிங் ஷாட் அடித்தவொடனே அப்படியே
முழங்கால் போட்டு கீழே அந்த கிரவுண்ட்லேயே விழுந்து அழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். காரியத்துக்கு வருவோம். வசனம்தான் எனக்கு இன்னும் வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. சும்மா ஒருத்தர் வாய்க்கு வந்த மாதிரி அது சொல்ல முடியாது. அது வேர்ல்ட் கப் ஸ்டேஜு, வேர்ல்ட் கப் மேட்ச்சு, எல்லாத்துக்கு முன்னாடி அப்படி பளிச்சுன்னு ஒன்றுமே முன்ன பின்ன யோசிக்காமல் நான் சொல்லிட்டேன் அப்படிலாம் ஆண்டவர் ஐஸ் வச்சுலாம் சொல்ல முடியாது. அது உண்மையான ஒரு போராட்டத்தில் வழக்கமாகவே அவங்க சபை ஆராதனையில் பங்கு பெறவ, பாட்டெல்லாம் நடத்துகிறவ, ஒரு கமிட்டட் கிறிஸ்டியன் தான். ஆனால் அந்த வேர்ல்ட் கப் டீமில் கிறிஸ்தவராக இருக்கிற நிமித்தம் அவ்வளோ நிந்தை அவமானத்தை சகிச்சிருக்கா, அவ்வளோ சவால்களை கடந்து வந்திருக்கா. அதெல்லாம் பின்ன சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த நேரத்தில் அந்த சமயத்துக்கு ஏற்ற புத்தியோடு கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். அதை தான் சொல்கிறார். இட் இஸ் ஜீசஸ். அவரால் தான் இந்த ஜெயம். இப்போ வேர்ல்ட் கப் ஃபைனல்லையும் அதுதான் சாட்சி சொல்கிறார். செமிஃபைனலில் ஜெயம் கொடுத்த நீங்கள் எங்களுக்கு ஃபைனலையும் ஜெயம் கொடுக்கணும். இந்த சீரீஸே அடிக்கடி சர்ச்சுக்கு போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் வருவாளாம். இந்த மேட்ச் போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு தான் போயிருக்கா. அந்த வார்த்தையை பெற்று வந்தது ஒரு பொண்ணு வந்து லஞ்சம் கொடுத்து இப்படி சொல்லுன்னு சொல்ல முடியாது. அதுவும் கிறிஸ்தவ பற்றி சொல்லணும்னு சொல்ல முடியாது, வாய்ப்பே இல்லை. என்னத்தையாவது சொல்லலாம், இதுக்கு நாங்கள் காசு கொடுப்போன்னு சொல்லுவாங்க. நம்ம விஷயத்துக்கு மாத்திரம் வருவோம். நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது, நாம் அமர்ந்தது அவரே தேவன் என்று கற்றுக்கொள்ள வேண்டியது தான் கொள்ளையான சவாலாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம தக்கான்னு தான் குதிக்கிறோம். காலில் சுடுதண்ணி கொட்டிக்கிட்டு அவசர புத்தி தான், மூர்க்க புத்தி தான், வீம்பு தான், வீராப்பு தான், முரட்டாட்டம் தான், கீழ்ப்படியாமை தான், சுயநலம் தான், பொறுமையின்மை. we are not patient enough. போதிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும், ஆனால் எல்லா சாதனையாளர்களும் பொறுமையின் சிகரமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியல. அவங்க வாழ்க்கை முடியும் போது அவர்களை கவனித்த அந்த கிராமத்தார், ஊரார், அந்த கண்டத்தினர் அவர்களை பற்றி வாழ்க்கை சரிதை எழுதும்போது அவர்களை பற்றி இவர்கள் சொல்கிறாங்க. அவங்க யாரும் விளம்பரம் பண்ணிட்டு அலையில. மோசே தன்னை பற்றி விளம்பரம் பண்ணிட்டு அலை, நான் எவ்வளோ பூமியில் எல்லா மனுஷரோட சாந்தமாக இருக்கேன், எல்லாம் என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லலை. கடவுள் மோசையை பற்றி சாட்சி கொடுக்குறாரு. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன்னா, எவ்வளோ நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம், எப்படி முன்பின் விளைவு பற்றி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறோம். ஒரு விசாரணைக்கு வந்தால் என்ன பதில் சொல்கிறோம், என்ன சொல்ல முடியும், என்ன பதில் வச்சுருக்கோம் தெரியாமல் புகையை போல் கடந்து போகுது. அவ்வளோதான், இன்னொரு சான்ஸ் கிடையாது. பப்பி புருஷன் வந்து ஒன்றும் விமர்சிக்கிறதுக்கெலாம் அவர் ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு வாழலை. காசு பணம் வசதியெலாம் இருந்துச்சு, வைராக்கியமாக ஆண்டரை தேடி இருக்கலாம். அவங்களுக்கே அதிருப்தி தான், அவங்களுக்கு அதிருப்தி. அதனால் நமக்கு அதிருப்தியும் யோசிக்க வேணாம். ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்படுகிற தருணம், ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்படுகிற பொருளாதார பின்னணி, வாழ்க்கை பின்னணி, சமுதாய பின்னணி, கொடுக்கப்படுகிற பயிற்சி, சலுகை, இதெல்லாம் ஓயாமல் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். கோடி மக்களை விட நம்ம ஆண்டவர் உயரத்தில் தான் வச்சுருக்காரு, மதிப்பாக வச்சுருக்காரு, சௌக்கியமாக வச்சுருக்காரு, நல்லா வச்சுருக்கிறாரு. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற முறுமுறுப்பு, நமக்குள்ளே இருக்கிற சலிப்பு, நமக்குள்ளே இருக்கிற புகார், நமக்குள்ளே இருக்கிற நன்றி கேடு, ஐயோ நம்மளே நம்ம தலையில் மண்ணாவாரி போட்டுக்கிற மாதிரி இருக்குது. We are inviting trouble. ஒன்றும் சொந்த புத்தி நமக்கு வேணும், இல்லை சொல்கிற புத்தியாவது வேணும். ரெண்டும் இல்லாமல் இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும்னு. ஒவ்வொருத்தரும் வாழ்கிற அந்த விதம் அனுதின வாழ்க்கை தான். அதுக்காக ஒரு தனியாக மேடையா, வாழ்க்கை என்ன வேணும், நாடக மேடையா வந்து நடித்து காமிச்சிட்டு போகிறதுக்கு? போகிற வாக்கில் நம்ம
அந்த போகிற காரியம்தான் பயணம். அதில் நடக்கிற சம்பவம் தான் சம்பவம். அதில் நடக்கிற அந்த சம்பவத்தால் உண்டாகிற விளைவு தான் விளைவு. அதில் கிடைக்கிற லாபம் தான் லாபம், அதில் கிடைக்கிற நஷ்டம்தான் நஷ்டம், அதில் சந்திக்கிற தடை தான் தடை, தாமதம் தான் தாமதம். யூ கேனாட் குக் இட் அப். அதுக்காக ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு ஜோடனே ஒரு வார்த்தையை ஒரு காரியம் சொல்ல முடியாது. வாழ்க்கையை கதையாலாம் திரிக்க முடியாது. யூ கேனாட் மேக் எ ஸ்டோரி அவுட் ஆஃப் அ லைஃப். நம்ம வாழ்க்கையை தான் கதையாக, நம்ம வாழ்க்கையை தான் ஒரு வாழ்க்கை சரிதையாக இருக்கணும். our life should speak. ப்ரைவேட்டாகவும் சரி, பப்ளிக்காகவும் சரி. யூஸ்வலாக நம்ம வந்து வெளியில் வரும்போது நம்ம மரியாதையை காத்துக்க விரும்புகிறோம், மரியாதை குறைஞ்சிடாமல் இருக்க விரும்புகிறோம், மரியாதை குறைச்சிக்காமல் இருக்க விரும்புகிறோம், கவனமாக இருக்கோம். ஆனால் இப்போ ப்ரைவேட் லைஃப்பில், ப்ரைவேட் டைமில் என்ன அளவுக்கு ஆண்டரோட என்கேஜாக இருக்கும்? செக்குலர் லைஃப்லேயே 8 மணி நேரம் இல்லை 12 hours ஒரு ஃபேக்ட்ரிலேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ வேலை செஞ்சுட்டா அந்த வருமானம் பத்தலன்னா we think of some other additional income. இல்லை, அதுக்காக ஏதாவது பிரயாசப்படுறோம். அந்த சம்பளம் நம்ம ரெஃபர் பண்ணுறதில்ல. ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம்னு சொன்னால் நமக்கு வருமானம் ஆக்சுவலாக 70,000 வரலாமா இருக்கும். அந்த 20,000 எங்கேருந்து வருது நம்ம சொல்கிறதில்ல. 50,000 காலம்புற சம்பளம் என்ன சார், அதான் சொல்லிட்டு அதில் பிடித்தாலாம் போதும் சார், இவ்வளோ கையில் கிடைக்கும் சார், இப்படியே சொல்லிகிட்டு இருப்போம். நமக்கு வர எக்ஸ்ட்ரா இன்கம்மை பற்றி நம்ம ரெஃபர் பண்ணுவோம். we will not. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி சொல்லுவோம். நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? what kind of people are we? இதெல்லாம் வந்து ஜீசஸோட ஸ்டெப் பிரதர் யாக்கோபுக்கு ஆண்டவர் வந்து உணர்த்துறாரு. பைபிளில் எத்தனையோ பேர் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இவருடைய அப்ரோச்சும் இவருடைய கான்டென்ட், இவர் எழுதின விஷயங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து இந்த 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் எவ்வளோ வித்தியாசமான ஒரு நிருபத்தை அவர் எழுதியிருக்காரு. புகையை பிடிக்க முடியாது. நீங்கள் என்ன தான் அடர்த்தியாக இந்த வீடு பற்றிக்கிட்டு எரியுது, கடை பற்றிக்கிட்டு எரியுது, ஒரு வண்டி பற்றிக்கிட்டு எரியுது, அப்படியே கருப்பும் நெருப்பும் அந்த கார்பன் டை ஆக்சைடோடு அப்படியே கக்குது. அதை போய் பிடிக்க முடியுமா? யூ கேனாட், முடியாது. ஆனால் நமக்குள்ளே தங்கி இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் வடிவிலே அவருடைய நாமம், அவருடைய நாம சங்கீர்த்தனம், அவருடைய முழு இறை ஆண்மையை நமக்குள்ளே இயங்க ஆண்டவர் உள்ளடக்கி நமக்குள்ளே வாழ்கிறாரு. அது தத்துவமாக நம்ம நினைக்கிறோம், தப்பு. ஜீவனோடு இருக்கிறார், நமக்குள்ளே ஜீவனாக இருக்கு. நமது ஜீவனே அவர் தான், நமது ஜீவனே அவர் தான். இப்படி கூட நான் யோசிக்கிறேன் சொல்லும்போது, ஒருத்தன் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் செத்துட்டானா கடவுளை உபயோகிக்காமல் வீணாக போயிட்டான். கடவுளை உபயோகிக்க தெரியாமையும் தெரிஞ்சும் உபயோகிக்காமையும் வாழ்க்கையை இழந்துட்டான், தருணங்களை இழந்துட்டான். இனி அவனால் திரும்பி வந்து எப்படியுமே வாழ முடியாது, நல்லா வாழ முடியாது, கெட்டதான் வாழ முடியாது. ஒருத்தன் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாக ஜீவனாக அடைய பெற்றவன் வாழணும், வளரணும், பெருகணும், நிலச்சிருக்கணும். மரண சூழலிலே, இருளின் சூழலிலே, நோயின் சூழலிலே, வறுமையின் சூழலிலே இவன் ஒரு வெளிச்சமாக இருக்கணும், விளக்குத்தன்மை விளக்காக இருக்கணும், மலைமேலுக்க பட்டணமாக இருக்கணும். இவன் ஒரு தாக்கம் மிக்க ஒரு வாழ்வின் ரகசியமாக இருக்கணும், விடுகதைகளை விடுவிக்கிற ஒரு ஞானியாக இருக்கணும். ஓயாமல் சொல்கிறேன், 4 லெவலில் உங்களுக்கு சொல்கிறேன். பர்சனல் லைஃப், யுவர் ஃபேமிலி லைஃப், யுவர் சோஷியல் லைஃப், யுவர் நேஷ்னல் லைஃப், இட்டர்னல் லைஃப். எல்லா பரிமாணத்தில் ஏதாவது ஒரு பரிமாணத்தில் சாதனையாக நிற்கிறீங்களா? சாபங்களை முறிச்சிருக்கீங்களா? இருளை நீக்கியிருக்கீங்களா? மரணத்தை வென்றிருக்கீங்களா? தடைகளை உடைச்சிருக்கீங்களா? படிகளாக்கியிருக்கீங்களா? சுயநலத்தால் வாழ்ந்து சாதிச்சோன்னு ஏதாவது சொல்ல முடியுதா?
பணம் காசு சேர்ந்துச்சு, ரைட்டு, கொஞ்சம் சுகம் வந்துச்சு, ரைட்டு. ஆனால் ஏதாவது நல் விளைவு ஏற்பட்டுச்சா, பெருக்கம் ஏற்பட்டுச்சா, அதனால் சாபம் முறிஞ்சிச்சா, பாவம் நீங்கிச்சா, அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டதா? இதெல்லாம் நம்ம நிறைய எத்தனையோ பேர் மூலமாக கேட்டிருக்கோம். நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐஸ்வர்யவான் ஒன்றும் வெளிப்படையான சமுதாய விரோதமான பாவங்களை செய்யவில்லை, ஆனால் அவன் நரகத்திலே முடிவடைந்தான். கடவுள் அவனுக்கு பதில் கொடுத்தது, நீ பூமியிலே சம்பிரமமாய் வாழ்ந்தாய், நீ ஒரு ஹமாஸ் தீவிரவாதி, நீ ஹெஸ்புல்லா தீவிரவாதி, நீ அல்கைடா டெரரிஸ்ட்டு, நீ அம்பானி, அதான் நீ கொள்ளக்காரன், நீ ஊழல் பேர்வழி, எப்படி சொல்லலையே. அவன் என்ன நினச்சிருப்பான், நான் உண்டு, என் உண்டு, என் வீடு உண்டு, என் பிள்ளைங்க உண்டு, இதாக இருக்கும், அதுதான் சொல்லியிருப்பான். என்ன பண்ணேன், யார் வீட்டை கெடுத்தேன் அப்படின்னு. யார் வீட்டையும் கெடுக்கல, யாருக்கும் நன்மை உதவியாக இருக்கல. நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம்னு இந்த யாக்கோபு ஒருத்தர் தான் சொல்கிறாரு. பைபிள் அந்த லேவியராமத்தில் சொன்னது போக, இல்லை யாத்ராமத்தில் சொன்னது போக, அடுத்தது செகண்ட் ரெப்படிஷன் இவர் ஒருத்தர் தான் சொல்கிறார். நாம் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவம். நாம் தீமை செய்யக்கூடாதுன்று அறிந்திருந்தும் தீமை செய்தால் நமக்கு பாவம். Sins of omission and commission is powerfully reiterated only in the book of James, nowhere else, next to Exodus or Leviticus. அதை பற்றி நம்ம யாருக்கும் கவலை இல்லை. ஆமாம், யாருக்கும் நீங்கள் கணக்கு ஒப்பி வைக்க வேண்டாங்க. அதான் உங்களுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை கணக்கட்டி காட்டில் நடத்தலை. ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு கூட உங்களை எல்லா சுதந்திரம் கொடுத்து எல்லா விதமான உண்மைகளையும் முன்னாடி வைக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக வாழுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக வாழுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக வாழுங்க. அப்படிலாம் குறுக்கு வழியெலாம் நீங்கள் தப்பிக்க முடியாது. There is no shortcuts to promotion or escape. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. என்னங்க இப்போ தானே அவர் இறந்தார், இப்போ தான் துக்க நிறுத்தி முடிஞ்சிருக்கும், அப்போ தான் போய் பார்த்து வந்தோம். 28ஆம் தேதி இறந்தால் 29ஆம் தேதி பார்த்து வந்தோம். 30, 31, 1, 2, 3, 4, 6 நாளில் ஆள் காலி. அவனுக்கு என்ன இன்றைக்கி 50, 55 வயசு இருக்கும், அவ்வளோதான். அவனுக்கு என்ன குறைச்சல்? மணி அடித்தா சாப்பாடு, முடி முளைச்சா மொட்டைங்கிற மாதிரி நல்ல வீட்டில் கவனிச்சிக்கிறாங்க. லாட்ஸ் ஆஃப் சர்வன்ஸ் அரவுண்ட். அவனே என்ன எடுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்கான். மிலிட்ரி பென்ஷன் வருது, இஸ் காட் லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்படி தானே யோசிப்போம். என்னங்க அவருக்கு என்னங்க குறை? எப்படிங்க? நம்முடைய ஜீவன் நம்ம கையில் இல்லை. நல்லவனோ கெட்டவனோ, பாவியோ பரிசுத்தவனோ, பயப்படணும்னு என்ன அவசியம்? அதெல்லாம் தேவையில்லை. யூ டோன்ட் ஹேவ் டு பி ஷடர்ட். ஆயத்தமாக இருக்கிறோம், நம்ம தெம்பாக விசுவாசமாக இருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாலும் we don't know our time. சொல்கிறான், உண்மைன்னு ஏற்றுக்கும், அவ்வளோதான். ஜான் சார் 28ஆம் தேதி இறக்குறாரு, 27ஆம் தேதி சொல்லியிருக்காரு. ஏதோ பேச்சுவாக்கில் சும்மா சொல்கிறாரு டேடி, ஏய் நான் அப்படி எதுவும் ஆயிடுச்சுன்னா நீ என் அம்மா பக்கத்தில் என்னை பதைக்கணும், செய்வியா அந்த உதவி? அப்படி ஏன்னா டேடி இப்படி பேசுகிறீங்கன்னு. அப்படி பேசினது தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாம் நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து வீட்டுக்கு போகிற வழியில் தான் இறந்துட்டார் அவர். ஏதாவது அவரை வேறு மாதிரி ஆயத்தமாக மிச்சம் யோசிச்சா. எங்கள் மாமனார் அடுத்த நாள் சாவறாரு. ராத்திரி அதுக்கு முந்தின நாள் செவுத்தில் அடித்து சொல்கிறார், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் ரோசாலி. அதான் சொல்லிட்டு தானே போனாருன்னு. சங்கிலி போட்டு இழுத்து கட்டி வைக்க முடியுமா? இல்லை, எனக்கு அது ஒரு கேள்வி தான். எப்பயும் தெரியும், எத்தனையோ பேருக்கு தெரியுது மரணம். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு
அதாவது 5 மினிட்ஸ் மோர்னு எக்ஸாம் சொல்ல முடியுமா? 5 நிமிஷத்தில் 5 கேள்வி எழுதிட முடியும். ஒரு கேள்விக்கே எழுதுறதுக்கு பதில் தெரிஞ்சாலும் 5 நிமிஷம் பத்தாது. ஆமாவா? கேள்வியோட ஒன் வேர்ட் ஆன்சர்னால் ஓகே, ப்ராபப்ளி வி கேன். ஒன் வேர்ட் ஆன்சரு 5 நிமிஷத்தில் எப்படி இருக்கும்? நமக்கு டென்ஷனாக இருக்குமா மைண்டு? எதை எழுதுறது, எதை எழுதுறது, எதை ரெண்டாவது எழுது, அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போல்லாம் எப்படின்னு தெரியல. அந்த காலத்துலலாம் சர்க்குன்னு எடுத்துடுவாங்க, ஆன்சர் ஷீட்டை பிடிங்கிடுவாங்க. ஆமாவா? பிடிங்கிடுவாங்க. இல்லை டீச்சர் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஜீவன் பறிக்கப்படுகிறதல்லவா, கொடுத்துருவோம்மா நம்ம சாதாரணமாக. அது சாதாரண எக்ஸாம்பிள் தான். இல்லை இன்னொருத்தர் ரிவிஷன் பண்ண வேண்டியதெல்லாம் நீ எல்லாத்தையும் எழுதி முடித்து ஒழுங்காக படித்த மாணவனா அந்த 5 நிமிஷங்கிறமே நீ ரிவிஷன் பண்ணியிருக்கணும். 5 நிமிஷம் நம்ம பேப்பர்லாம் அப்படியே அந்த டேபிளில் அப்படி பரப்பிடுங்க, கோத்து கட்டு. அந்த நேரத்தில் எழுதிடலான்னா பேனா அப்படிங்கிறவாங்க. நீ எல்லாத்தையும் கோத்து கட்டி அந்த நூலை கட்டி கொடுக்கறதுக்கு தான் நேரம் இருக்கும். அதுக்கே நேரம் இருக்கும் போது அவ்வளோதான். நாளை நடப்பது நமக்கு தெரியாது, ஒரு நாள் பிறப்பிப்பதை நாம் அறியோம்னு நீதிமொழியில் வாசிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் ஏதோ ஏட்டிக்கு படி யோசிக்காதீங்க, சுகாதாரமாக யோசிங்க. அதான் சொல்ல வந்தேன். அதுக்கு தான் இவ்வளோ எனக்கு ஸ்ட்ரகிள். இந்த அன்றைக்கி போனோம் வேனை பிடிச்சி, நீங்களாம் பார்த்தீங்க, வந்தவங்களாம் பார்த்தாங்க, பேசினே. ஆனால் எனக்கு காதில் விழுது, அவரை பார்க்கணுன்னு இருந்தேன், பார்க்காமையே போயிட்டேன். அவர்கிட்ட பேசி இந்த காரியத்தை சொல்லாமே, சாரி ஜான் அப்படின்னு சொல்லாமே போயிட்டேன்னு ஒருத்தர் அங்கே புலம்புறாரு. அப்படி நினச்சி எப்படியும் அவர்கிட்ட பார்த்து மாப்பிள்ளை ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சி தான் சென்னைக்கு போனேன். ஒரு வேலையாக போய் பார்த்தோன்னு பார்க்க முடியாமையே போனோம் வந்தோன்னு ஊருக்கு வர வேண்டிய ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் புலம்புறாரு. விசுவாசியா அவிசுவாசியா எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் மரண வீட்டில் அங்கலாய்க்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? புருஷனை இழந்த பெண்களே அழுவாங்களே. அப்படி தான் திட்டாரு, அவர்கிட்ட பேசாமையே கடைசி வரைக்கும் பேசாமையே அவர் போயிட்டார். பேச முடியாமல் போயிடுச்சு. அப்படியே அழுகிற பொம்பளைங்க இருக்காங்களா இல்லையா? வாய்ஃப்ஸ் இருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி மனைவி இழந்த புருஷர்கள் இருக்காங்க, அம்மா அப்பா இழந்தவங்க இருக்காங்களா இல்லையா? அண்ணன் தம்பி இழந்தவங்க இருக்காங்களா இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொந்தக்கார வீட்டில் அப்படி தான் ஒருத்தர் மார்பிள் அடிச்சுட்டே அழுதார். சித்தப்பா கூட நான் அப்படி பேசியிருக்க வேண்டாம். அவங்களாம் ரோமன் கேத்தலிக்கா. இப்போ கூட சீர்திருத்த விஷயங்களை பற்றி நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறோமே. நம்ம பூசை வச்சு அவங்களோட பேச முடியாது, பலிப்பூசை வைத்து அவரோட பேச முடியும். யூ ஹேவ் நோ கனெக்ஷன் வாட்ஸ்எவர் வித் எனிபடி. பவுல் அருமையான கேரக்டரு, பேதுரு அருமையான கேரக்டரு, மோசஸ் அவங்க ஒய்ஃப்லாம் அவங்களுக்காக ஒன்றும் செய்ய முடியல, இவங்க அவங்கவுங்க ஒய்ஃப்ஸ்க்காக ஒன்றும் செய்ய முடியல. ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு. நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? இட்ஸ் வெரி ப்ரீஃப். ஆனால் நான் வெக்கத்தோடு துக்கத்தோடு சொல்கிறேன், நிறைய நான் தியானிக்கிறேன், நிறைய படிக்கிறேன், எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி காம்ப்ரஹென்சிவாக நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தேவைப்படுது, எவ்வளோ ஈடுபாடு தேவைப்படுது, எவ்வளோ கவனம் தேவைப்படுது, எவ்வளோ தருணத்தை நம்ம இழக்கிறோம். நம்முடைய ஜீவன் விலையேற பெற்றது. நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டதுன்னு தொங்கலான ஒரு கேள்வி இல்லை. நம்முடைய ஜீவன் விலையேற பெற்றது. நம்முடைய ஜீவன் முடிவில்லாதது. இந்த ஜீவனுக்காக தான் தேவன் ஜீவனை ஈடாக கொடுத்தார். அப்போ நம்முடைய ஜீவன் அவ்வளோ விலையேற பெற்றது, அவ்வளோ முக்கியமானது. Our life is very, 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 very important to God. மிருகங்களுக்கு இருக்கிற உசுரை போல இல்லை, பட்சி பறவைகளுக்கு பூச்சிகளுக்கு இருக்கிற உசுரை போல இல்லை.
ஒரு கொசு செத்தான்னா அடிபட்டு ரத்தம் வெளியே வர கொசு செத்தான்னா அது நம்ம கடிச்சானா ஹூ கேர்ஸ்? ஓகே, கீப் திங்கிங். 7ஆம் குறிப்பு 102ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். புக் ஆஃப் சாம்ஸ் 102ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். நிழல், நிறைய வசனங்கள் இனி பார்க்குறது நிழல் நிழல் தான் வரும். நிழல், நம்ம நிழலை போய் பிடிக்க முடியுமா? நம்ம நிழல் நம்ம போய் நிற்க முடியுமா? முடியாது. நம்ம நிழலை யாரா நிற்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. நிழலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியாது. நிழலை கூட்டி குறைச்சலாம் செய்ய முடியுமா? முடியாது. நிழல் எந்த பக்கம் விழணும்னா அந்த வேணும் இப்படி இப்படி சாயலாம். அந்த சூரிய ஒளியினுடைய பாகைங்கிற அந்த ஆங்கிளில் அந்த லாஞ்சிடியூட் அண்ட் லேட்டிடியூடை பார்த்து நம்ம திரும்பலாம். ப்ராப்ளி அப்டியூஸ் அண்ட் ரெக்டாங்குலர் ட்ரையாங்குலரெல்லாம் விழாது, ஒன்று அப்படி தான் விழும். ஒரு ஷேப்பில் தான் நம்ம நிழல். அந்த உச்சி வெயிலில் நம்ம நிழல் விழவே விழாது, பார்க்கவே முடியாது. உச்சி வெயிலில் நம்ம நிழல் விழவே விழாது. நிழல் நம்ம கூட வரும், வான்னு கூட்டிகிட்டு போக முடியாது. நிழல் கூட வரும், அதோடு பேச முடியாது. நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? சொல்லு, ஷேடோ, சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது. சாய்ந்து நிற்கிறேன்னு சொன்னால் கூட என்ன சொல்லுவோன்னு அது எனக்கு தெரியல. சாய்ந்து போகிறது, இட் மூவ்ஸ் அவே. ப்ராப்ளி இட் கெட்ஸ் ஷ்ரங்க் இல்லை, அப்படியே சில நேரத்தில் நிழல் குறைஞ்சிரும். நிழலில் தெளிவெல்லாம் போயிடும். சூரிய வெளிச்சம் சரியாக இல்லைன்னா தெரியாமல் போயிடும். அதுவும் இந்த இரவு வேளையில் இந்த மின் ஒளியிலே நமக்கு விழுற நிழல் பார்த்திங்களா, அது இன்னுமே அது ஒரு ஆமாம் அது ஒரு ஹேஸியாக இருக்கும். வெரி ஹேஸி. இட் won't be very clear. அப்போ ஒரு வசனத்தை மாத்தான் எடுத்து காமிக்கிறேன். அப்போ இந்த வசனத்தை இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்காருன்னா, இந்த சங்கீதம் 102 என் நாட்கள் நிழலை போல் இருக்கிறதுங்க நான் கண்டுபிடிக்கணும். இதில் சொல்லப்பட்ட 28 வசனத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் 11ஆம் வசனத்தில் என்னுடைய வாழ்க்கை நிழலை போல் இருக்குது, அது புல்லை போல் உலர்ந்து போவேன்னு சொல்லுது. அப்போ ரெண்டுக்கு இடையில் ஒரு உண்மை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். அவருக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இது தாவீது எழுதலை, பொதுவாக ஒரு சங்கீதக்காரன் எழுதுகிறான். அது எப்படிப்பட்டவன்? துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். கம்ப்ளைண்ட், புகார், புலம்பலின் ஒரு சங்கீதம். அதே சங்கீதம் 144:4. மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமான. யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபின் புத்தகம் 8, 9, 14, 2 எல்லாம் ஒரே கருத்தைத்தான். நாம் நேற்றைக்கு உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறதுன்னு வாசிக்க. 14:2 அவன் பூவை போல் பூத்து அறுப்புங்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். பயமாக தான் இருக்குது. அப்படின்னா கரிசனையாக என்ன பதில் சொல்லுவோம், என்ன பதில் வச்சுருக்கோம், எப்படி கணக்கு ஒப்புவிப்போம்? நம்ம வர்மத்தை மனசில் வச்சுருக்கோம்.
யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம். 2 காலம் தெரிஞ்சால், யானைக்கு யானை காலம் தெரிஞ்சால் பரவாயில்ல, பூனைக்கு பூனையோட காலம் தெரிஞ்சால் பரவாயில்ல. யானையுடைய காலம் பூனைக்கும், பூனையுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சால் பரவாயில்ல. யானைக்கே அது காலம் தெரியுமா? பூனைக்கே அது காலம் தெரியுமா? எல்லா நேரத்துலேயும் பூனைக்குள்ளே திருட்டு புத்தி இருக்குது. ஆனால் எல்லா நேரத்துலையும் சாமர்த்தியமாக திருடிட்டு வந்துடுதா? திருடும்போது சாமர்த்தியமாக திருடுது, ஆனால் வாங்கி கட்டிக்கும் போது வாங்கி கட்டிக்க போகிறோன்னு தெரியாமல் கட்டிக்குது. எப்படின்னா யாராவது சுடுதண்ணி தலையில் விட்டுறாங்க, என்னத்தையா தூக்கி போட்டுறாங்க. திருடும்போதும் போடுறாங்க. அது சும்மா இந்த பொண்ணு தான் திருடிச்சு, வரட்டும் பார்க்குறேன் அப்படின்னு. அது வரட்டும் பார்க்கும்போது நமக்கு சாமான் கிடைக்குது, ஏதோ கிடைக்குது அப்படின்னு போகும். அன்றைக்கி தான் அதுக்கு வஞ்சனை தீர்த்துக்கிறது காரியம் இருக்கும். எப்படி முடியுமா? அது அப்போ அந்த திருட்டு தொழிலில் அதுக்கு காண்பிச்ச ஸ்மார்ட்னஸ், அந்த புத்திசாலித்தனம், அந்த தந்திரத்தனம் அதுக்கு உதவியாக இருந்துச்சா? இன்றைக்கி அது உண்மையோ பொய்யோ பார்த்தேன், ஒரு யூடியூப் ட்ராலில். ஒரு கணிசமான பெரிய வீடு, நல்ல ஒரு கேட்டு, பக்காவாக செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது. அந்த குழந்தை அந்த கேட்டு வாசல், பெரிய கேட் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த கேட்டுக்கு முன்னாடி அப்படியே அந்த வீட்டு குழந்த அப்படியே ஒரு 3-4 வயசு இருக்கும். அது சின்ன குழந்தை தான், ஏதோ ஊரில் அந்த பாத்தி மாதிரிலாம் அந்த செடியெலாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதுக்கிட்ட போனோடனே தெரியாமல் திடீர்னு அப்படியே அந்த அவ்வளோ பெரிய கேட்டை ஜம்ப் பண்ணி தாவி ஒரு சிறுத்தை அந்த பிள்ளையை பிடிக்குது. அதை ஒருத்தன் எடுத்த வீட்டு மாடியிலேருந்து பார்க்குறான், ஐயோ மியோன்னு கத்துறான். இந்த வீட்டில் என்ன இருக்குன்னா, இன்னும் விஷயம் இவங்க வீட்டில் ஒரு எந்திர மனிதன்கிறோம்ல, எந்திரத்தில் ரோபோ டாக் இருக்குது. அந்த ரோபோ டாக் அதை சென்ஸ் பண்ணி அப்படியே மின்னல் வேகத்தில் விரட்டிகிட்டே போகும்போது அது ஏதோ பண்ணுது. அந்த கேட் அப்படி டபால்னு அந்த பூட்டெல்லாம் உடஞ்சி போது அது விரட்டிட்டு போய் அதுலேருந்து சுடுது ஏதோ இது மாதிரி அந்த சிறுத்தை நோக்கி. அந்த இதில் அது கவின பிள்ளை விட்டுருது. இவன் வேற கத்துறானா, அவங்கவுங்க வர வழியில் வராங்களாம், ஒரு கூட்டமாக தடி எடுத்துகிட்டு அது ஓட முடியாமல் அந்த சிறுத்தை அடிச்சிடறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம நல்லா கவனிக்கணும் தூங்காமல். இது உண்மையாக இருக்கலாம், அது பொய்யாக இருக்கலாம். அது குறிப்பாக இந்த இந்திய கலாச்சார சூழலில் எப்பயும் ஹீரோ தான் ஜெயிப்பார். அதெல்லாம் அடியும் வாங்குவார், செத்தே போயிடுவார், புசுக்குன்னு எஞ்சிடுவார். பாருங்கள், இதெல்லாம் சரியில்லை. நம்முடைய ஹீரோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அடி வாங்கி மரித்து உயிரோடு எழுந்தார். பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த மட்டித்தனமான கனவு உலகத்தில் வாழாதீங்க. பகற்கனவில், இரவு கனவில் எல்லாம் உங்களுக்கு சொன்னால் பிடிக்காது. நான் என்ன செய்ய முடியும்? வந்தோம் 4 காரியத்தை பேசணுன்னு தான் அப்படியே வீராப்பாக தான் கிளம்பி வருவேன். இங்கே நான் சொல்கிற உண்மையை தான் சொல்ல முடியுது. எனக்கு எதுக்கு 4 பேருடைய வெறுப்பை சம்பாதிக்கணும்? எனக்கு Oh God in heaven. வாசிக்கலாம். பிரசங்கின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The book of Ecclesiastes chapter 6 verse 12. நிழலை போன்ற மாயான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? நிழலை போன்ற மாயான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? யார் இல்லை. அதனால் அவநம்பிக்கையாக அப்படியே போவோம். எல்லாருக்கும் நடக்குதான் என்ன நடக்கணும் அப்படி அவநம்பிக்கையாக வாழணும், விரக்தியோடு வாழணும், சலிச்சுக்கிட்டு வாழணும், சொதப்பிட்டு வாழணும், புலம்பிக்கிட்டு வாழணும் தலையெழுத்தில். நம்முடைய ஜீவன் ஆண்டோடைய கையில் இருந்தால் நாம் போகும் வழி நமக்கு தெரியும், நம்முடைய நடை நமக்கு தெரியும், நம்முடைய பயணம் நியமிக்கப்பட்டிருக்கு. நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே
வரான். நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு 1 யோவானில் வாசிக்கிறோம். அவர் நமக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். our life is secure. அப்போ அந்த செக்யூரிட்டியோடு நம்ம எப்படி வாழ்கிறோம்? ஒரு கிவன் டேல நிழலை போன்ற மாயான இந்த ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனின் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? நீங்கள் இதை வீட்டு பாடமாக எடுத்து யோசிங்க. நல்லாவே தைரியமாகவே முற்போக்காகவே யோசிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் யோசித்ததை எழுதுங்க. எழுதி அதில் 10 வாக்கியம் எழுதுனீங்கன்னா அதில் ஒரு வாக்கியத்துக்கு உண்மையாக இருக்கீங்களா? ஒரு வாக்கியத்தை அனுபவமாக்கி கொள்ள பிரயாசப்பட்டிருக்கீங்களா? ஒரு வாக்கியத்தை வாழ்ந்துக்கிட்டே சாதனையாக நிற்கிறீங்களா? இதை நீங்களும் நானும் செஞ்சு தான் ஆகணும். இந்த ஜீவனிலே அவனுக்கு நன்மை இன்னதென்று அறிவிப்பவன் யார்? அறிவித்தவன் யார்? உங்களுக்கு நன்மை இன்னதுன்னு தெரியாதா? உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கலையா? நமக்கு நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கிறார் அப்படின்னு எரேமியாவில் வாசிக்கிறோமா? சரி, இம்மீடியட்டாக தான் அந்த நேரத்தில் ஞாபகம் வந்து பெரிய போராட்டமாக தான் இருக்குது. கர்த்தாவே பலனை தாங்க. மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். சொல்லுங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார். சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லி, ரவியாகிய எனக்கு நன்மை இன்னதென்று இயேசு எனக்கு அறிவித்திருக்கிறார். சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லி. பாஸ்டர் சொல்லலை நாட்டில் இயேசு சொல்லியிருக்காரா இல்லையா? பரிசுத்தவான் சொல்லியிருக்காரா இல்லையா? அது நம்புறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு நியாயம் செய்யி, இரக்கத்தை சிநேகி, உன் தேவனுக்குமாக மனத்தாழ்மையாக நட. அதை இல்லாமல் வேறு என்னத்தை நான் அவன்கிட்ட கேட்குறேன்? நீ நியாயத்தை செய்யி, இரக்கத்தை சிநேகி, தேவனுக்குமாக மனத்தாழ்மையாக நட. இந்த 3 சிம்பிளான விஷயந்தான் நன்மையாக சொல்கிறார். இதுவே பெரிய 3 காரியம் தான். என்ன பெரிய 3 காரியம் அப்படின்னு அதை தான் செஞ்சு பாருங்கள். மற்ற இடத்துலையும் ஒரு பட்டியல் இருக்குது, இம்மீடியட்டாக அது ஞாபகம் வரல, எரேமியாவில் இருக்குது. அப்போது நமக்கு நன்மையை அறிவித்தவன் யார்? இயேசு தான், பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த நன்மையை செய்கிறோமா? அந்த நன்மை நம்மிலே நிலைத்திருக்கிறதா? நம்மோடு பழகிறவர்களுக்கு தேவனுடைய நியாயம் புரியுதா? அந்த ஜான் சார் வீட்டு சாவில் ஒருத்தன் கேட்குறான், என்ன சார் சாகாமே இருக்க முடியாதான்னு. அப்பா என்னையா இது ரொம்ப இருக்குது, நான் எதுக்குடா இங்கே கிளம்பி வந்தேன்? பிரசங்கம் பண்ணாலே நேரம் ஆகுது, கமெண்ட் அடிக்கிறானுங்க, சீக்கிரம் முடியுங்கன்னு. ஆனால் இந்த கேள்விலாம் மனசில் வச்சு அப்புறம் கேட்குறானுங்க. அவன்கிட்ட என்னத்தை பேசுகிறது? நான் அப்படிலாம் இருக்க முடியாது சார் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லை, உங்கள் ஊரில் யாருமே சாகாமல் இருக்காங்களா சொல்லுங்கள், எப்படி சாகாமல் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்லாம் நிறைய பதில் சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதே டக்கரை டும்முன்னு வேறு பவனி போயிட்டுருக்கேன். என்னத்தை பேசுகிறது? சாஸ்வதமாக இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்க அப்படின்னு மாத்திரம் சொல்லுங்க. யோசிங்க. ஒருத்தர் கேட்குறாரு, சங்கீதம் 91 சொல்லியிருக்காரு, அவனை நான் நீடித்த ஆயுளால் திருப்தி ஆக்குவேன்னு. கேட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பைபிள் ஸ்டடி எடுக்க வந்தேன் அந்த ஊருக்கு. அதுக்கெலாம் வசனம் ஞாபகம் வருது, குதர்க்கமாக கேள்வி கேட்குறதுக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற விக்கிரக ஆராதனை விடுறதுக்கு மனசு இல்லை. இப்போ கூட நமக்கு அந்த மாதிரிலாம் பெரிய ஞானமான கேள்விலாம் இருக்கும். அவனிடத்துல வாஞ்சையாக இருக்கிற அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். வாஞ்சை உங்களுக்கு யார் மேலே இருக்குங்க தான் கேள்வி. உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறதும் வைக்காதும் அவர் வேலை. ஆனால் வாஞ்சையாக இருக்கிறது யார் வேலை? என்ன இப்படி பார்க்குறீங்க? யார் வேலை? உங்கள் வேலை தான். நீங்கள் அவர்கிட்ட வாஞ்சையாக இருக்கீங்களா? ஆமாம் ஆமான்னு சொல்லுவீங்க. இருக்கிற இடத்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு வாஞ்சையாக இருக்கீங்களா இல்லையான்னு.
டஞ்சனில் இருக்கீங்களா, வசரத்தில் இருக்கீங்களா, பாதாளத்தில் இருக்கீங்களா, இல்லை ஒளிப்படத்தில் இருக்கீங்களா, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் பைபிள் படிக்கும்போது தலையை உயர்த்தி கொஞ்சம் நேரம் படித்தோன்னு ஆண்டவரை பார்த்துருக்கீங்க? அது மாதிரிலாம் பழக்கம் இருக்கா? தெரியாது. நீங்கள் பழக்கப்படுத்திக்கங்க, நான் சொல்ல போகிறதில்ல. சில அவசரங்கள்லாம் என்னோடு கூட அது ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சுன்னா ஐ ரெஸ்பாண்ட் இன் வெரி டிஃப்ரெண்ட் வேஸ். அப்படியே செவுத்து தான் பார்க்குறேன், நான் கடவுளையை பார்க்குறேன், செவுறு தான் எனக்கு தெரியுது. ஆனால் அந்த செவுத்து மூலமாக நான் பார்த்த வசனம் என் உள்ளத்தை ஆராய விட்டு கொடுக்குறேன். என் புத்தி எங்கே இருந்துச்சு, என் சரீரம் எங்கே இருந்துச்சு, என் விருப்பம் எங்கே இருந்துச்சு, என் பேச்சு எப்படி இருந்துச்சு, என் நோக்கம் எப்படி இருந்துச்சு, என் திட்டம் எப்படி இருந்துச்சு, அண்மையாக இருந்துச்சா தொலை தூரத்தில் இருந்துச்சா? இப்படிலாம் நீங்கள் உங்களை உயிர் துணர்ந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் நீங்களும் உருப்படுறதுக்கு வழி இருக்கும். இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு ஏசு நாமத்தை சொல்லிட்டா, ஏசு ரத்தம் ஜெயம் சொல்லிட்டா எல்லா பாவம் வெளியாகிடுச்சு, சுத்தமாகிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஓகே, 2 சாமுவேல் புத்தகம் 14:14, the book of 2 Samuel chapter 14 verse 14. அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ணி சொல்லணும்னு தான் ஆசை, ஆனால் நேரம் இல்லை. இப்போ நான் காமிச்சிட்டு போகிறேன், பின்னே ஒரு நாள் அதை சொல்ல விருப்பம். அதில் அந்த 2ஆம் பகுதி எனக்கு சரியாக இது. நாம் மரிப்பது நிச்சயம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. திரும்ப சேரக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போலுக்கும். அதுவும் ஒன்றும் புரியாத புதிர் இல்லை. நாம் எப்படி திரும்ப அதாவது தண்ணியை கீழே கொட்டிட்டோன்னா பூமி உறிஞ்சிருதா? அதை திருப்பி சேர்க்க முடியுமா? வெளியே வா, பிதுங்கிட்டு வெளியே வா. ஒரு ட்ராப்பை தான் வெளியே கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போது நாம் மரிப்பது நிச்சயம். திரும்ப சேரக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நினைவுகளை அறிந்திருக்கிறார். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய வண்டாவளத்தை ஆண்டவர் கையில் வச்சுருக்கார். இவன் என்னை விட்டு ஓடிப்பான் நினைக்கிறானா, என் கூட இருக்க நினைக்கிறானா, என் கூட இருந்துக்கிட்டே ஊரை மேய்கிறானா, தூரத்தில் பின்பற்றானா, மறுதளிக்கிற ஆவியோடு இருக்கானா, எனக்கு தெரியாத கை விரிக்கிற ஆவியாக இருக்கானா, நீ தெளிக்காடத்தில் சேர்க்கிற விதைக்காடத்தில் அறுக்கிறோன்னு சொல்கிறவனா இருக்கானா? கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று நீதிமொழியில் வாசிக்கிறோம். ஸோ do you have you ever developed such a knowledge of your soul? உங்கள் ஆத்மாவை பற்றிய வளர்ச்சி, தேர்ச்சி, முதிர்ச்சி, ஈடுபாடு, மறு உத்தரவு கொடுக்கும், பதில் கொடுக்கும் அளவுக்கு நீங்கள் உங்கள் ஆத்மாவை போஷித்து வளர்த்திருக்கிறீர்களா? உங்கள் உள்ளான மனுஷன் தேவனுக்கு பதில் சொல்லும் அளவுக்கு இருக்கிறதா? பேர பிள்ளைங்க தாத்தா பாட்டிக்கிட்ட அப்படி தான் கேள்வி கேட்குதுங்க, அதுங்க திகைச்சி போகுது. இந்த பெருசுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல தெரியல, அப்படி தான் என் பிள்ளை கேட்டு மடக்குதுன்னு. ஏன் நீ தான் பெத்த, உன் பிள்ளைக்கு நீயே பதில் சொல்ல முடியலையே? பெத்த தாய் தாமனுக்கு பதில் சொல்ல போய் தாத்தா பாட்டி கேள்வி அனுப்பி விட்டுறீங்களே. கவனிங்க 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 கவனிங்க. போதிச்ச நானானாலும் நீங்களானாலும் கதை கேட்டுட்டு வந்து போகிறதுக்கு, நான் நல்ல பேர் வாங்கிறதுக்கு, நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுத்தேங்கிற பேர் வாங்கிறதுக்கு இங்கே வரல. நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு, பொறுப்பாக இருப்பதற்கு. சங்கீதம் 73:20, the book of Psalms chapter 73 verse 20. 73:20. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். நித்திரை தெளிவு தான் நித்திரை. மனுஷனுடைய மரணம் எப்படிப்பட்ட காலம் எப்படி இருக்குது? ஒரு நித்திரை போல் இருக்கிறது. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் போல இருக்கு. சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழ்வீர்.
நம்ம ஏன் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஏன் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஏன் வேதத்தை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை புரிஞ்சு வாழ்கிறோம்? நம்ம வாழ்க்கை நிஜம், நம்ம வாழ்க்கை நிழல் இல்லை, நம்முடைய வாழ்க்கை வேஷம் அல்ல, நாம் ஏமாத்துக்காரங்க இல்லை, நாம் பொய் பித்தலாட்டக்காரங்க இல்லை, நாம் வெறியர்கள் அல்ல, நாம் மூர்க்கர்கள் அல்ல, நாம் துரோகிகள் அல்ல, ஒரு துண்டு அப்பத்துக்காக துரோகம் பண்ணுறவங்க இல்லை, காட்டி கொடுக்குறவங்க இல்லை, மறுதளிக்கிறவங்க இல்லை, எனக்கு தெரியாதுன்னு கை விரிக்கிறவங்க அல்ல. வேஷத்தை இகழுவீர். There is an instance and there is a status and God will mock it. பார்த்து இகழ்வார். நம்மளை பார்த்து தேவன் இகழக்கூடாது. நம்மளை பார்த்து மனது இருக்கணும், இறங்கணும், நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும், மெச்சிக்கணும். சங்கீதம் 39:4-5 இன்னும் 2 வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவையும் இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற் கடையளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். நம்ம நிலையற்றது, நாம் நிலையற்றவர்கள். நம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் அவங்கள ஆயத்தப்படுத்தணும். நான் இருக்கேன் பயப்படாத, நான் இருக்கேன் பயப்படாதன்னு கர்த்தர் தான் நமக்கு சொல்லணுமே ஒழிய நீங்கள் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்னும் மூச்சே இல்லை, அதனால் நான் இல்லை, நான் இருக்க மாட்டேன், நீயே பார்த்துக்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் அதை சொல்ல ரொம்ப இஷ்டப்படுவீங்க. நான் இருக்க மாட்டேன், நீ பார்த்துக்க. ஏன்னா நான் பொறுப்பாக இருக்க இஷ்டப்படல. நீங்கள் பொறுப்பாக இருக்கணும், தெம்பாக இருக்கணும், தைரியம் கொடுக்கணும், கூட இருந்து கடமைகளை செய்யணும், அவர்களை வளர்ப்பிக்கணும், அவங்க முதிர்ச்சி அடைய அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஆனால் நான் தான் உனக்கு நிரந்தரம், நான் தான் உனக்கு கடவுள், என்னையே நம்பு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். லேலூயா. கட்டி கொடுக்கணும்னு பிள்ளைய யோசிக்கிறீங்க, கட்டி கொடுத்தோடனே பிள்ளை வீட்டை விட்டு போயிடுச்சு, எங்களெல்லாம் மறந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் தானே கட்டி கொடுத்தீங்க. எப்படி சௌரியம்? எல்லாம் பல கனவோடு இங்கே உட்காந்துருக்கீங்க, வெளியே காமிச்சிக்கணுமே. நான் எல்லாத்தையும் இங்கே ஸ்க்ரீனில் போட்டுறேன், அவங்களுக்கு பார்க்க முடியல. எப்போ நான் இந்த மாதிரி உண்மையை சொல்லும்போது தரையை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் தரையில் எழுதினார். எப்படி உட்காந்துருக்கீங்க பாருங்கள். சங்கீதம் 90:5 வாசிங்க. சில நேரத்தில் மரணம் கூட்டமாக நடக்குதா? இந்த கரூரில் நடந்துச்சு, நம்ம மகாராஷ்டிராவில் நடந்துச்சு, எங்கெங்கோ பல இடத்துல நடக்குதா? பூகம்பம், வெள்ளம். சில பேர் கூட்டமாக கொத்தாக சாகுறாங்க, சில தனித்தனியாக சாகிறாங்க. அதாவது இங்கே சாவை பற்றி நம்ம பேசணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு கொஞ்சம் காலம்தான். நம்முடைய ஜீவன் தேவனுடைய கையில் இருக்குது. ஜாக்கிரதையாக வாழணும், பொறுப்பாக வாழணும், நம்பிக்கையோடு வாழணும், சந்தோஷத்தோடு வாழணும், விவேகத்தோடு வாழணும், விவரத்தோடு வாழணும், சுகத்தோடு வாழணும். நாம் நம்மை மாய்த்து கொள்ளக்கூடாது. கத்தியத்து நம்மளை குத்திக்கிறது தான் தற்கொலை அல்ல. சாப்பிடாமல் இருக்கிறது தற்கொலை. தப்பான உணவுகளை சாப்பிட்றது தற்கொலை. நம்முடைய ஜீவன் ஆயுள் சக்கரத்தை கொளுத்திடுது. இப்போ கர்த்தர் நம்மளை ஜீவனை பிடிச்சிருக்கா, அதனால் உசுரோடு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய சரீரத்தில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கும் உங்களுக்கே தெரியும். சோதரம். இப்போ மாத்திரம் நீங்கள் தைரியமாக ஒரு ஃபுல் செக்கப் போனீங்கன்னா நம்பிக்கையே போயிடும். எல்லாம் மணி அடிச்சிட்டாங்க, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை காத்து வச்சுருக்கார். சோத்திரம். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையின் ஒழுங்கினோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் காமிச்சிருது, பிளட் கல்ச்சர் காமிச்சிருது.
Praise the Lord. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 49 10 13 என்ன வாசிக்கிறோம்? ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூலரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூலரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். இந்த ஜமீன் அந்த ஜமீன் பேரெலாம் வச்சுக்கிறாங்க. ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். ஆனால் நம்பிக்கையாக ஒரு வார்த்தை சொல்கிறார் 15ஆம் வசனத்தில். ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவனை பற்றி அறிவு வசனத்தை படிச்சுட்டே இருந்துகிட்டே இருக்கணும். பத்தாது, தியானிச்சுட்டே இருக்கணும், ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அது மாத்திரம்தான் நமக்கு அனுகூலமாக இருந்துகிட்டே இருக்கும், ஆசீர்வாதமாக இருந்துகிட்டே இருக்கும், பாதுகாலம் அமைஞ்சிட்டே இருக்கும், நிதானத்தை கொடுக்கும், மனத்தாழ்மையை கொடுக்கும். மனத்தாழ்மையை பற்றி எவ்வளோதான் உயர்ந்த கருத்துக்களையும் உதாரணங்களையும் கேட்டாலும் 2 நாட்களாக எனக்குள்ளே நடக்கிறது. வசனத்தை படிக்க தான் மனத்தாழ்மை ஏற்படுகிறது. மனத்தாழ்மைக்கு வேண்டிய பக்குவத்தை வசனம்தான் கொடுக்குது. நம்மை விட எவ்வளோ பரிசுத்தவான்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எவ்வளோ ஆயத்தமானவர்களை, எவ்வளோ நல்லவர்களை வச்சிருக்கிறாரு, உண்மையுள்ளவர்களை வச்சிருக்கிறாரு. நாமும் அவர்களில் ஒருவராக காணப்படுவது அரிது. செபிப்போம்.